மாத்தளை உன்னாஸ்கிரிய பகுதியில் அண்மையில் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்களான 12 தமிழ் இளைஞர்கள் இன்று சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களான 12 தமிழ் இளைஞர்களும் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை நிபந்தனையுடன் விடுவிப்பதற்கு நீதவான் சம்பத் கமகி அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி உன்னஸ்கிரிய பகுதியில் வாடகை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சிலரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 3 காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 12 தமிழ் இளைஞர்களும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் 12 பேரையும் கடும் நிபந்தனையுடன் தலா 2.5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உன்னஸ்கிரி ஜங்ஷன்ல இந்த த்ரீல் பிரச்சனைக்கு எங்களுக்கு முன்னுனா இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து தர நாங்கள் பல இடத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து தரும்படி கேட்டவளோ எந்த மினிஸ்டர்மார்களோ எவ்வளோ பேருக்கு கேட்டோம் எங்களுக்கு தீர்வு ஒன்றும் கிடைக்கல. கொழும்புக்கு போயிட்டு நாங்கள் முத சக்தி டிவியில் நியூஸை கொடுத்து இது பண்ணி ஏனி மினிஸ்டர் காய்ச்சி பார்த்தாரு. அப்பயும் எதுவும் சரிவல்ல. நாங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கு காரணம் இந்த சக்தி டிவியில் எங்களுக்கு செஞ்ச பெரிய உதவி என்னன்னா இந்த நியூஸுகளை அறிவித்து அந்த நியூஸுகளை மினிஸ்டர்மாருக்கு பார்த்து சில எங்களுக்கு உதவி தந்ததுனால தான் அந்த உதவி தந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். இதுக்கு சக்தி டிவிக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் செலுத்துகின்றோம். எல்லோரும் 13 பேரும். உன்னாஸ்கிரி இம்பிளிபிட்டி என்னங்கிற ஒரு பனிப்புறம் வந்து சிங்களப்புறம் மேலே வந்து தமிழ் புறம் அவங்க பார்க்குறாங்க. அந்த பார்க்க கைப்பற்றுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த அயர் பிரச்சனை. நாங்கள் இனி சின்ன பிரச்சனை வந்தாலும் வழக்கு முடியத்தட்டியும் ரிமாண்ட் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் இதில் யாராவது தமிழ் மினிஸ்டர் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, எந்த பகுதின்னு ஓட்டு கொடுத்தோன்னு இல்லாமல் தமிழ் மினிஸ்டர் மாதிரி இதுக்கு தலையிட்டு என்ன பிரச்சனை வருது எங்களுக்கு வராமல் பாதுகாப்பு தரும்படி இது சம்பந்தப்பட்ட அதிகாரி அலுவலர்களுக்கும் நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் சார்பில் நான் ஆஜராகினேன். நீதவான் அவர்கள் அனைவருக்கும் 2,50,000 சரீர பிணையில் செல்வதற்கு அனுமதி கொடுத்தார். மீண்டும் அடுத்த தவணைக்கு சமூகமளிக்குமாறும் மேலும் தீர்ப்பளித்தார். போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இது சம்பந்தமான அறிக்கை ஒன்றை அடுத்த தினத்தில் சமர்ப்பிக்குமாறு மேலும் உத்தரவு வழங்கினார்.